சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த சகோதரனும் சகோதரியும் நல்ல பிலிவர்ஸ். அவங்க 2 பேரும் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தணும். பிள்ளை கனடாவில் ஒர்க் பண்ணிச்சுது. திருமணம் நடக்க போகுது. இவங்க கணவனும் மனைவியும் இவங்க பைக்கில் போகிறாங்க கார்டு கொடுக்கறதுக்கு. சகோதரனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. பைக்கு எங்கேயோ போகுது. அந்த சகோதரி கீழே விழுறாங்க, கையில் அடிபடுது. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா இந்த மாதிரி நடந்துட்டுது, திருமணத்துக்கு சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஃப்ராக்சர் ஆகிட்டு நீங்கள் திருமணத்தன்னைக்கெல்லாம் போய் நிற்க முடியாது, பெட்டில் தான் இருக்கணும். அப்போ நாங்கள்லாம் 2 பேரும் ஊக்கமாக ஜெபம்ன்றோம். எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படியாவது குணமாக்குங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவர் பியூலாட்ட சொல்கிறாரு, இது ஒன்றும் இல்லைம்மா, இது வன்கண். போகிற இடம்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்க எங்கேயாருக்கு வேலை பார்க்குறாங்க கேட்பாங்களா? வழக்கம் தானே. பையனும் கனடாவில் வேலை பார்க்கான், பொண்ணும் கனடாவில் வேலை பார்க்குது. அப்படியா? சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளை தருதலையாக இருக்கும், படிக்காது. ஓஹோ அப்படியா? அது எண்ணம் வந்தோடனே அது வன்கண்ணாக பறந்தது. அவ்வளோ நல்லா இருக்கீங்களா? மனசுக்குள்ளாக வாங்க பிரதர், சோஸ்திரம் பிரதர், நல்லா உபசரிப்பாங்க எல்லாருக்கும். ஐயோ என் பையன் ஒன்றும் இல்லாமல் இருக்கானே, இவனுக்கு வேலையே இல்லாமல் இருக்கானே, இல்லைன்னா 20,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்க்கானே. இவங்க பிள்ளைங்களை பாருங்கள், நம்ம மாதிரி டீச்சர் தான், நம்ம மாதிரி தான் வேலை பார்த்தாங்க, நம்ம கூட தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ உயர்ந்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்கள மாதிரி நம்ம பிள்ளைங்க இல்லையே. இந்த வன்கண் வந்தோடனே ஓட்டிக்கிட்டு இருந்த பைக்கு எங்கே போகுதுன்னு தெரியல, அது மனிதனை கீழேயும் தள்ளிவிட்டது. திருமண நாள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுக்காக மறுபடி ஜெபம் பண்ணி அதற்கு பின்பாக அது எப்படி போச்சுதுன்னே தெரியாத அளவுக்கு அது போய்விட்டது. அதனால் ஒருத்தர் இந்த வன்கண் அவர்களை அழித்து போடும் மட்டும் இழுத்து கொண்டே இருக்கும்.